ஆச்சி பாட்டி அவன் என் பேத்தியா என்ன டீ தூக்கம்ல போதுமே பொட்டை பிள்ளை விளக்கு வைக்கிற நேரம் வரைக்கும் இம்புட்டு நேரமா தூங்கிட்டு கிடப்பாவா பொழுது சாஞ்ச அது என்ன டீ பொட்டை பிள்ளை தூங்குற பழக்கா 4 மணி ஆச்சுன்னா எந்திரிச்சு ஊட்ட கூட்டி வாச கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு குடும்ப குத்து விளக்கா மாறணும் பத்திக்கியா 6 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்கிற காமாட்சி விளக்கா ஏற்றி வைக்கணும். நீ என்னடனா இப்படி கொட்டு விட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு வருவா. நான் தூங்கி எந்திரிச்சு வரதுல இருக்கட்டும், நீ தூங்கவே இல்லையா? இங்க வந்து குத்து வச்சு உட்காந்து கிடக்க. ஏடியா நான் என்னைக்கடி பகல படுத்து தூங்கிருக்குவா? எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. எப்பயாச்சும் உட முடியலன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே சத்து நேரம் படுத்து கண்ணு அசர்வேன் அம்பிட்டியா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு மடமடன்னு என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன். உன்னை வரை கொட்டு விட்டுட்டு பகல படுத்து தூங்கிட்டு நடப்பாவா சொல்ல? ஏன் ஆச்சி ரொம்ப பண்ணாது சரியா? காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பு பற்றி வச்சு இட்லி சுடுறது, சாம்பார் வைக்கிறது, சட்னி அரைக்கிறதுன்னு அம்புட்டு வேலை செய்கிறேன். 6 மணிக்கு டிஃபன் கடை திறக்கணும்ல. 4 மணிக்கு எந்திரிச்சு எம்புட்டு வேலை அலசு பொலசில் செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா? சாயங்காலம் ஆனால் மாவெல்லாம் ஆட்டி போடணும், அதுவும் எம்புட்டு வேலை கிடக்கு. மதியானம் வேறு தான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிக்க முடியும். நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வந்துருச்சு. நான் என்ன பண்ண முடியும்? அதை நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்தேன். சத்தன்டியா உன் மாமியார் கீரை குழம்பு செஞ்சு போட்டதுக்கே உனக்கு அடிச்சு போட்ட மாதிரி இப்படி தூங்கி எந்திரிச்சு 6 மணிக்கு வருவா. இன்னும் உனக்கு கறி குழம்பு செஞ்சு போட்டு கையில பிடிக்க முடியாது போட்டதுக்கே. இந்தா நமக்கு சோறு தான் முக்கியம். அது கறி குழம்பா இருந்தானே கீரை குழம்பா இருந்தானே ஆக மொத்தத்தில் வவுறு நிறைய சாப்பிட்டுமா நல்லா படுத்து உறங்கி எந்திரிச்சு உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுமான்னு இருக்கோனா. ஆமா, நீ எனக்கு கிளம்பிட்ட. கையில பசு காசுல வச்சிருக்கியா? கடைக்கு ஏதாவது போறியா? கடைக்கு நான் எங்க போக இந்த பச்சைக்கிளி ஏதோ ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமேனே கிளம்பி கிடைக்கு. ஊர்ல இருந்து வரையில ஏதோ பழங்களும் வாங்கிட்டு வரல. எப்படி வெறுங்கையே வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போக முடியும்? நமக்கு கூச்சமா கிடக்குல, ஏதாவது பழங்களும் வாங்கிட்டு போய் கொடுக்கணும்ல. அதே சரி பணம் எம்பிட்டு கிடக்குன்னு பார்த்துட்டு இருக்கே. ஆமா, நீ பழம் வாங்கி போய் கொடுத்துட்டியா? அவன் பழக்கடை வச்சு பணம் சம்பாதிக்க போறா பாரு. ஏட்டியா ஒரு வீட்டுக்கு போனோம்னா வெறுங்கையை வீசிக்கிட்டு போவா? ஏதாவது அப்படியே போற வழியில பிஸ்கட்டு, ஆடிச்சு, பூஸ்ட், பழம், ஆப்பிள், ஆரஞ்சு அதெல்லாம் வாங்கிட்டு போனது நமக்கு மறுவதை கௌரவமா இருக்கா? பரவாயில்ல, நமக்குன்னு ஒருத்தருக்கு வாய் வந்து கொடுக்குறாங்க பாருன்னு சந்தோஷமா இருக்கா. இந்தா இவ்வளவு யோக்கியமா பேசுதிய. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாவனா அவங்க போனதுக்கு அப்புறம் என்னத்தை வாங்கி வந்தாங்கன்னு பையெல்லாம் உட்காந்து திறந்து பார்த்துட்டு கிடப்போவா. அந்த பழக்க தோசை உனக்கு மறந்து போச்சா? இப்ப பெரியவள ஆன உடனே பெருமையா பேசிட்டு கிடக்குவா. இந்த போத கொஞ்சம் நிப்பாட்டு. நீ பணம்னா கொடு, இல்லை பழம் வாங்கினா கொடு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். போதுமா? வா, நானும் உன்னோட வாரேன். நானும் நிலா குட்டியை பட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. வேலையே சரியா கிடக்கு, அங்கே போகிறதுக்கே ஆக மாட்டேங்கு. நானும் உன்னோட வாரேன். வா போவோம். சரி வா போவோம். ஏட்டியா இந்த நாட்டுக்கோழி முட்டை கொண்டாந்தோம்ல, அதுல ஒரு 4-5 எடுத்துக்கிறியா? கொண்டு போய் கொடுத்துட்டு வருவான். உன் மாமியாருக்கு தெரிஞ்ச ஏதாவது திட்டுமா என்ன தெரியலையே, அதே கம்முன்னு கிடைக்க. அதெல்லாம் என் மாமியார் ஒன்றும் சொல்லாது. இரு, நான் போய் முட்டையை எடுத்துட்டு வாரேன். வேணாட்டி எதுக்கு வம்பு விடு. ஊர்லேருந்து வாங்கியாந்து உன் மாமியார் கையில் கொடுத்துட்டு அந்த அம்மாவை எண்ணி பார்த்துருக்கோம். அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கு ஏதாவது குறைச்சல போறாவோ. அடுத்த முறை வரக்கையில் பச்சை கிளிக்கிற தனியாக வாங்கியாந்து பச்சை முட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ எதுக்கு வானா விடு. சரி வா போவோம். சமந்தியம்மா இப்போ என்னன்னு தெரியலையே. சொல்லுங்க சமந்தியம்மா. என்ன சமந்தியம்மா வெளியே இங்கே கிளம்புற மாதிரி இருக்கு? அட்டே எங்கேயும் இல்லை, இந்த பச்சைக்கிளி வீடு இருக்கேன். ஒரு 8 போய் அவங்கள பார்த்துட்டு வரலாமே ஆச்சு சொல்லிச்சு. அது அவங்களோட சேர்ந்து நானும் போகலாமேன்னு கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி போயிட்டு வாங்க. அதுக்கு என்ன இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு இருந்தேன். நீங்களே சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. இந்த ஒரு 10 நிமிஷம் அதுக்கு வேலை அடுப்பு பற்ற வச்சு நான் பஜ்ஜி போட்டு செஞ்சு தாரேன். நீங்களும் சாப்பிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி பேத்தி உன் மாவனுக்கு என்னடி ஆச்சு? மண்டைக்கிட்ட குழம்பி போச்சா என்ன? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பண்ணுறது எல்லாமே வேற மாதிரியா இருக்கு. அப்பையிலேருந்து சாக்கு மேலே சாக்கா கொடுத்துட்டு இருக்கு. இப்போ என்னடா சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வர செய்கிறேன்னு சொல்லுறாவா? என்னடி இது? அட ஆச்சி, எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ வேற என்கிட்டயே துருவி கேள்வி கேட்குறியா? ஏடி நீ என்ன தேங்காவா துருவி எடுக்கிறதுக்கு? இந்தா இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஓல்டு காமெடி. அடியா ஓல்டு இஸ் கோல்டு டி. சரிடி இப்போ என்னத்துக்கு என்ன இப்படி போட்டு மறிக்கிறவா? ஓ அத்தைக்காரி அங்கே என்ன படுதான்னு பார்ப்போவா. சமந்தியம்மா இந்த பஜ்ஜி தான் செய்யலான்னு இருக்கேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்குமா உங்களுக்கு? இல்லை வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்குமா? எழுது பச்சையா? சமந்தியம்மா என்ன பலகாரம் எனக்கு ஆவறது இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றதுல எதுவும் ஆகாது சமந்தியம்மா. சொல்லுக்க உங்களுக்கு என்ன பச்சை வேணும்? சரிடியா இன்னைக்கு இந்த அம்மா நம்மளை போட்டு எதுக்கு இப்படி பாடா படுத்துதுன்னு தெரியலையே. ஒரு இளவும் புரிய மாட்டேங்கு. பஜ்ஜி சாப்பிடலாம் நம்ம விடாது போல இருக்கியா? அது வந்து சமந்தியம்மா உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் வாய்வு, வாழைக்காய் பஜ்ஜியும் வாய்வு. வயசான காலத்தில் இந்த பச்சையை தின்னுபிட்டு கால் வலிக்க வரும் பார்த்துக்கிட்டியா. ஆனால் ஆசைக்குள்ள சாப்பிட்றதுல ஒன்றும் ஆக போகுதுல. 60 வயசு தாண்டிட்டாலே ஊரில் இருக்க அத்தனை வியாதி வரதான் செய்யா. அதுக்கோசரம் நம்ம சாப்பிடாம ஆசையை அடக்கிட்டு இருக்க முடியுமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படி இப்படி சாப்பிட்றதுல ஒன்றும் ஆகாது சமந்தியம்மா. சரி விடுங்க, நீங்கள் இம்பிட்டு பேசுறீங்க. உங்களுக்கோசரம் நான் ஆனியன் பஜ்ஜி போடுது ஓகேவா? ஏடி பிளாத்தி உன் மாமியாரியா அக்கறையை கொஞ்சம் அளவா காட்டு சொல்லுடி. சத்தியமா என்னால் தாங்க முடியல பத்திக்க. இந்த குட்டி நெஞ்சுக்கு உன் மாமியார் கொஞ்சமா அதிர்ச்சியை கொடுக்க சொல்லு. சத்தியமா என்னால் தாங்க முடியல. வந்ததுலேருந்து வரவேற்பெல்லாம் பழமா கிடக்கு பத்துக்க. இப்போ போத குறைக்கு என்ன பலகாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வர எப்பா ஒரே நல்லா சாப்பிட்டு இந்த வீட்டை விட்டு நான் ஓடி போயிடணும்னு நினைக்கிறா போல இருக்கு. அதுக்கு தான் என்னைய போட்டு ஊந்து கவனிக்குதா உன் மாமியாரு. ஆமாம், உன்னை இந்த வீட்டை விட்டு வெட்டுறதுக்கியா? அவங்க வீந்து வேலை செய்கிறாங்க பிறகு நீ வேற கம்முன்னு கடை. வீட்டை விட்டு போட சொன்னாலும் நீ போக மாட்டேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்.
அடிப்பாவி மக்கா, அப்ப என்னைய விட்டு விட்டு போன்னு சொல்றியாக்கா? ஐயோ அது இல்ல ஆச்சி, அவங்க எது பேசினாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம்ல, அது சொன்னேன். ஆஹா. என் மாமியாருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நான் தான் சொல்லிட்டு இருக்கல, 3 நாளா நானே திரு முடிச்சிட்டு இருக்கேன்னு. ஏட்டி உடம்பு கிட்ட முடியாம போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு தெரியாட்டி, அதனால தான் உன்ட்ட சொல்லாம கிடக்கு போல. மாப்பிள்ளை எப்போ வேலை விட்டு வருவாரு அவர்கிட்ட சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவோமா? அட நீ வேற கம்முனு ஆச்சி, கடுப்பு ஏத்துக்கிட்டு அந்த மனுஷங்கிட்ட போய் உங்க அம்மா இப்படிலாம் பண்ணதாக அப்படிலாம் பண்ணதாக என்னாச்சு தெரியல, வாக்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னா அதுக்கு என்னைய பிடிச்சி என்ன திட்டுறாருன்னு நினைக்கிற? ஏட்டி எங்க அம்மா அப்படி இருந்தாலும் குத்தம் இப்படி இருந்தாலும் குத்தம், உனக்கு எப்படிதான் இருக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி என்னைய பிடிச்சி திட்டுறாரு. எங்க அம்மா எம்பிட்டு பாசமா நடந்துக்கிறாவோ அதை பார்த்து சந்தோஷப்படு. இம்பிட்டு நாளே இதுக்கு தானே புலம்பிட்டு கிடந்த, இப்போ எதுக்கு வந்து என்கிட்ட எங்க அம்மா வந்து குறை சொல்லிட்டு கிடக்கான்னு சொல்லி என்னைய பிடிச்சி திட்டுறாரு. எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு? அதுக்கோசரம் தான் நான் எதுவுமே கேட்டுக்காம அமைதியா விட்டுட்டேன். பின்ன அதுக்கு அம்மா பத்தி அவர்கிட்ட போய் சொன்னா அவரு கோவரத்தா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்னு சொன்னா அப்புறம் அந்த மனுஷன் என்ன நினைப்பாரு? உன்னை தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சம் செய்வாரு, அதே உன்னை போட்டு திட்டி இருக்காரு. அதே ஆச்சி எப்போ வந்தீங்க? வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? மதியம் போலதே வந்தேன். நல்லா இருக்கா ஆச்சி, முன்னாடியே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நான் லீவ் போட்டுருப்புல, நீங்க வரீங்கன்னு ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு வீட்டிலே இருந்திருப்பேன். ஐயோ மாப்பிள்ள, நீங்க எதுக்கு வேலைக்கு லீவ் போட்டுக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு அங்கே ஒரு பஸ் பிடிச்சி இங்கே வந்து இறங்க போறேன்? திடீர்னு என் பேத்தியும் என் கொள்ளு பேரனையும் பார்க்கணும் போல கிடந்துச்சு. அத்தை பஸ் பிடிச்சி திடீர்னு பையன் தூக்கிட்டு ஓடி வந்துட்டும்ல. சரி காச்சி, இங்கே இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எப்போ தோணாலும் அப்போ வாங்க சரிங்களா? இதுல என்ன இருக்கு? என்ன கம்மு வாசுறது? எம்மா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சம்மஞ்சமா பஜ்ஜி சுட்டுட்டு இருக்காத பாயா சென்றாச்சு. சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் இச்சிராச்சா, இந்த பஜ்ஜி சுடலாமே வாழைக்காய் உருளைக்காய் பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜிலாம் செய்யலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். போய் கையை கால் முகலாம் கழிட்டா சூட சுட்டு வைக்க சாப்பிடுவீங்க. அதானே பார்த்தேன், நான் வாசலுக்கு வரும்போதே கம்ம வாசல் இருந்துச்சுல்ல, நம்ம வீட்டுல இருந்தா வரும்னு நினைச்சு அதே மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நானே வரும்போது லைட்டா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, வர வயல ஏதாச்சும் வடை போண்டா சாப்பிடலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் வாங்கிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். நல்ல வேலை நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க. சரிப்பா, கை கால் முகலாம் கழிட்டு வச்சு சாப்பிடுவீங்க, சூடா இருக்குல்ல. இந்த சின்ன பொண்ணு லஞ்ச் பேக் உள்ள கொண்டு போய் கழுவுற இடத்துல வச்சிரு, நான் போய் கை கால் முகலாம் கழுவிட்டு வரேன். இந்த மனுஷனுக்கு கொழுப்பு பத்தி ஆச்சு, எப்படி பேசிட்டு போறாருன்னு. இம்புட்னால நான் வைக்கிற குழம்பு ஆஹா ஓஹோ ருசியா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நல்லா நக்கி நக்கி தின்னுபிட்டு இன்னைக்கு பாரு என்னமோ நான் செய்யற சமையல் நல்லாவே இல்லாத மாதிரியும் அவங்க அம்மா சமையல் செய்யல நல்லா ஆஹா ஓஹோன்னு ருசியா இருக்கிற மாதிரியும் பேசிதான் இருப்பாரு. அதுவும் எப்படி வாசலுக்கு வரும்போதே வாசனை வந்துருச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இந்த மனுஷனுக்கு அப்படியும் பேசிதாரு இப்படியும் பேசிதாரு. சே, இவங்கெல்லாம் நம்பவே கூடாது ஆச்சு. எடி ஆயிரம் இருந்தாலும் அம்மா சமையல எந்த ஆம்பளை பச்சங்களும் விட்டு மாட்டாவா. அம்மா கையால கஞ்சியை கரைச்சி குடிச்சாலும் அமிர்தமா கிடக்குன்னு சொல்லதான் செய்வாங்க. பத்துக்க அம்மாக்களுக்கு அடுத்து தாண்டி நீங்களா? தாய்க்கு அப்புறம் தாரன்னு ஒரு பழமொழியே இருக்குல்ல. முதல்ல அம்மாதே பச்சைகளுக்குல, அப்புறமா நீங்க பாத்தீங்க. இந்த கிளவி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுனா அவருக்கு சப்போர்ட் பண்ணுதே. ஏடி நான் சப்போட்டாவும் விக்கல கொய்யாக்காவும் விக்கல, முதல்ல வலி விட்டுட்டு எமட்டா நிக்கிறது காலை வலிக்குது எனக்கு. எங்க சம்மந்தியம்மா? சம்மந்தியம்மா ஆளே காணோம். மத்தியானம் வந்தாரு, 2 வார்த்தை பேசினாரு, அப்புறம் எங்க போனாருன்னு தெரியலையே. ஏதாவது ஜோலியா வெளியே போயிருக்காரா? நீங்க வேற அவரு எங்கிருந்து வெளியே வேலைக்கு போறாரு. எல்லாம் அந்த தெரு முக்கில் இருக்க டீ கடையில உட்காந்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் கிடக்காங்க. அவங்களோட உட்காந்துட்டு மொக்க கதை பேசிட்டு இருப்பாரு. அந்த மனுஷனுக்கு வேற என்ன வேலை? வீட்டுல என்னதான் டீ காப்பி போட்டு கொடுத்தாலும் டீ கடையில போய் குடிச்சாதான் நல்லா இருக்கும் அந்த மனுஷனுக்கு. நான் இப்ப கூட வீட்டுல போண்டா பஜ்ஜி செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா அந்த கடையில நல்ல முட்டை போண்டாவையும் வெங்காய போண்டாவையும் அமைக்கிட்டு உட்காந்துருப்பாரு. இந்த மனுஷனை என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு வேற உடம்பு முடியாம கிடந்துச்சு. வெளியே இருக்கிற கண்ட பொருள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மனுஷன் எங்க கேட்குறாரு? எல்லாம் அவர் இஷ்டம் போலதான் பண்ணுதாரு. அதுக்கு என்ன சம்பந்தி ஆளுங்களோட பேசிட்டு கிடக்காரு, அதுல ஒரு அவருக்கு சந்தோஷம். ஏம்மா ஆச்சம்மா சீக்கிரம் கொடுக்க பசிக்குது. இந்த ஒரு நிமிஷம் நான் எடுத்து தரையிறேன். அடடே இன்னைக்கு நம்ம வீட்டுல பஜ்ஜியா? வாங்கப்பா. இம்பிட்டு நேரம் அம்மா உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. யாரு? ஓ அம்மா என்னை பத்தி பெருமையா? அட போடா, நான் எருமை மேய்க்கு போயிருப்பேன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாளே தவிர பெருமையா ஒரு நாள் பேச மாட்டா. என்கிட்டயே பேசுற பத்தியா உங்க அம்மா பத்தி எனக்கு எல்லாம் தெரியாதா என்ன? எப்பா அம்மா உங்களை பத்தி உண்மையதான் சொன்னாங்க. இப்ப நீங்க எங்க வரீங்க? அந்த டீ கடையில உட்காந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு டீ குடிச்சுட்டு தானே வரீங்க? அதுதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா நான் என்ன பண்றது, 4 மணி ஆச்சுன்னா அலாரம் வைக்காமலே அங்கே போய் டீ குடிக்கணும்னு ஞாபகம் வந்துருது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ற இடம் ஒரே இடம், அந்த இடம் தானே. அதே கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு வரோம். எல்லாரும் பஜ்ஜி சாப்பிடுறது சூடா இருக்குல்ல? சூடா இருக்கு பாத்து கொஞ்சம் சாப்பிடுங்க, சுட்டு போதே. ஏட்டி எனக்கு எங்கட்டி பஜ்ஜி? உங்களுக்கு எதுக்கு இம்பிட்டு நேரம் அந்த டீ கடையில உட்காந்துட்டு அங்க போற அந்த டீ வெங்காய போண்டாவை தின்னுபிட்டு தானே வந்திருப்பீங்க. நான் எம்பிட்ட என்ன பலகாரம் சாப்பிடுவீங்க? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அடி நான் என்ன பண்றது, ஏதாவது சாப்பிடும் போல வாய் நம்ம கழிக்கேன்னு ஒண்ணு சாப்பிட்டேன். அதுக்கு ஓவரா பண்ணாது சரியா? ஏதோ 5-6 சாப்பிட்டேன், இது ஒன்னே 1 தானே சாப்பிட்டேன். இதுல ரொம்ப ஓவர் பத்துக்க. எனக்கும் போட்டு கொடு. சம்மந்தி அவைய போட்டு கொடுங்க சம்மந்தியம்மா. நீங்க வேற சும்மா இருக்க சம்மந்தியம்மா. அந்த உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுறது? ஏற்கனவே முடியாம ஆஸ்பத்திரிக்கு போய் பணம் எப்படி செலவு பண்ணிச்சு? நம்ம உடம்பு நாம தான் பாத்துக்கணும் சொன்னா இந்த மனசு கேட்கவே மாட்டாரு.
எம்மா சரி விடுங்க, இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் அப்பாக்கு அந்த மாதிரிலாம் போய் சாப்பிட மாட்டாரு. சரிங்களா? இம்பிட்டு பேர் நம்ம எல்லாரும் சாப்பிடும்போது அவர் மட்டும் நம்மள பாத்துட்டு இருந்தா என்ன ஆகுது? கொடுங்கம்மா. ஆமா ஆமா, என்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா 50 பேருக்கு வயிறு வலி தான் வரும்பத்துக்கா. ஒழுங்கு மாதிரி இறங்க போட்டு கொடுத்துட்டு சொல்லிவிட்டேன். வயிறு வலி முட்டி வலின்னு ஏதாவது வாயில வந்து அடிச்சு விடாதீங்க. இதாக்க இனிமேட்டு அந்த கடையில் இருக்கிற தின்னுபிட்டு வந்து என்ன பரவா சாப்பிட்டது உடம்பு ஒத்துக்கல, எனக்கு உடம்பு என்னென்னமோ பண்ணுதுன்னு சொல்லுவீங்களே, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஆடா எடி பேத்தி, உன் மாமியார் எம்பிட்டு அக்கறையா இருக்காங்க பத்தியா? ஆமாச்சி, ஒரு மனசை மாறலாம், ஆனா ஒரே அடி இப்படி மாறுவாங்கன்னு சத்தியமா என்னால நம்பவே முடியலட்டி. அது உன் மாமியார் முன்ன பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் 1008 வித்தியாசம் இருக்கு. இதுல எது உண்மை எது பொய்யா தெரிய மாட்டேங்குது. சரி, இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சு போவா. அதுக்கு தான் நமக்கு மரியாதை கொடுக்கும்போது நம்ம அனுபவிச்சுக்கணும். இல்லாட்டி அப்புறம் மரியாதை என்ன வேலைன்னு கேட்பாவ போல இருக்கு. ஆமா ஆமா, சரி சரி, நீ சாப்பிடு, நேரமாவது இல்ல. அவங்களுக்கு பச்சை எதுவுமே கொடுக்கணும். ஆமாட்டியாய், 6 மணிக்குள்ளார போனோம். என்ன பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி அங்கிட்ட அழியக்கூடாது பார்த்துக்க. அதுக்கு முன்னாடி போயிடுவோம். சாப்பிடு கட்டி பேத்தியா. இந்த குடும்பமா உட்காந்துக்கிட்டு நம்ம பச்சை சுடி சாப்பிடுவோம்ல, இது பார்க்கையில ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருதுட்டி. என்ன பாட்டு? இந்த நடிகர் பாடுவாவுல, என்ன பாட்டு அது? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இந்த பாட்டியா, இந்த பாட்டு இப்ப நம்ம குடும்பத்துக்கு தான் ஒத்து வரும் போல இருக்கு. அப்படி இருக்கு நம்ம குடும்பம். பாக்குறவங்கள நம்ம குடும்பம் மாதிரி ஒத்துமையா இருக்கணும்ட்டியா. என்ன சின்ன பொண்ணு லாலலா லாலலா நீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, ஆச்சிக்கு லைலானா ரொம்ப பிடிக்குமா, அதான் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கு. ஓஹோ, ஆச்சி லைலா ஃபேனோ? சரிதியா. ஐயா மாப்பிள்ள, நீங்க வேற, நான் யாரோட ஃபேனும் இல்ல, மிக்ஸி கிரைண்டரும் இல்ல. இவதான் ஏதோ ஒன்று சொல்றாங்க, நீங்க நம்புறீங்க? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். இந்த பஜ்ஜி பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கிடுவோம். இந்தா இப்ப பச்சைக்கிளியை பார்க்க போனமா போக கூடாது உனக்கு? ஆமா போனடி. அப்புறம் ஊர்ல இருந்து வந்துட்டு என்னைய பார்க்க வரலையானே, அவன் மூஞ்சில 10 மடங்கு தூக்கி வச்சு பாத்துக்க. தெரியுதுல, அப்ப சட்டு மட்டும் சாப்பிடு, போய் பார்த்துட்டு வருவா. பச்சைக்கிளி வீட்டுக்கா? நானும் வரேன். நிலா குட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, பேர் வைக்கும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் நான் எங்க வந்தேன்? வாங்க நம்மளும் போவோம். அப்ப நானும் வரேன். அப்ப நானும் வானே. என்ன எல்லாரும் வாயை அப்படி பொழுதுட்டு பாத்துட்டு இருக்கீங்க? குடும்பமே எல்லாரும் அங்க போகும்போது நான் மட்டும் இங்க எப்படி இருக்கிறது? நானும் உங்களோட வரேன். எல்லாருமே சேர்ந்து நிலா குட்டியே பச்சைக்கிளி எல்லாரையும் பார்த்துட்டு வருவா. அப்படியே பச்சை சுட்டத்துமே கையால் கொடுத்துட்டு வந்துருவா. அப்புறம் என்ன இப்படியே வாயை பொழுதுட்டு இருந்தா எப்படி சாப்பிட்டு கிளம்புறது? சட்டுப்படி சாப்பிடுங்க போவா.